பொழுதுபோலியா காலேஜுக்கு வருவான். எப்ப அந்த பிள்ளைய வர சொல், வரலையா தூக்கிட்டு வாடா. வீரேந்திர ஹெக்டே டெய்லி மாப்பிள்ளை விருந்து. வீரேந்திர ஹெக்டே உடைய மடம் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கணும். கதற கதற கற்பழிக்கப்பட்டு டீசல் ஊற்றி எரிக்கப்பட்டிருக்காங்க. ரெண்டு சுத்திகரிப்பு தொழிலாளிக்கு மனசாட்சி இப்பதான் உலுக்கி இருக்கு. முதலமைச்சரே காலில் விழுகிறார், பிரதமரே காலில் விழுகிறார். அப்ப அது மாரி யாருங்க நடவடிக்கை எடுப்பான்? இதுக்கு பேர் ஜனநாயக நாடா? பண திமிரு வந்தா என்ன வரும்? அடுத்தவன் வீட்டு இளம் பெண்களோட தான் செக்ஸ் வச்சுக்கணும்னு வெறி வரும். இது எந்த பிள்ளை பார்த்தாலும் சரி, தூக்கிட்டு வா, தூக்கிட்டு வந்து ரேப் பண்ணி விட்டா கூட பொழைச்சிக்கிங்க. அத சித்திரவதை பண்ணி கொள்றான்னா இங்க நேத்திராவதி ஆத்துல புதைச்சாதான் அந்த மண்ணு சீக்கிரம் அந்த பாடி அரிச்சு எடுத்துருமா. அதுவும் டீசல் ஊத்தி எரிச்சிருக்காங்க. அப்போ வீரேந்திர ஹெக்டேவை பகைத்து கொண்டால் சிவகுமார துணை முதலமைச்சராக முடியாது, ஆட்சி நடத்த முடியாது. கூட்டு களவாணிகள் காங்கிரஸும் என்னப்படியா காப்பாத்து. ஒரே போன், அவ்வளவுதான். உனக்கு ஒரு 50,000 கோடி சுவிஸ் பேங்க்ல போட்டாங்க. எங்க பிஜேபி உடைய ராஜ்யசபா எம்பி 100 கோடி ரூபாய் கொடுத்து ராஜ்யசபா எம்பி. RSS வரவேற்பு கமிட்டியில தலைவர். நாடா இது ஜனநாயகமா? காரி துப்ப மாட்டானா மற்ற நாட்டுக்கார? ஒரு 25 ஆண்டு காலமா நடக்குதுன்னா கர்நாடகாவுல சட்ட ஒழுங்கு, போலீஸ், நீதிமன்றம், சட்டம், முதலமைச்சர் எதுவுமே. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டுல ஒரு ஈசா யோக மையம், அதுல ஏகப்பட்ட பெண்கள், குறிப்பா சிறுமிகளை பாதிக்கப்படுற சொல்லி நம்ம பேசியிருந்தோம் ஐயா கடந்த இன்டர்வியூலாம். அதை தாண்டி ஒரு 500 மடங்கு ஒரு சம்பவம் இப்ப இங்க இத பக்கத்துல இருக்க வீரேந்திர ஹெக்டே அவர் இருக்கிற அந்த தர்மஸ்தலா அந்த கோயில்ல, மஞ்சுநாதர் கோயில்ல ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஈசா யோகம் மையம் கிட்டத்தட்ட ஒரு 500-1000 மடங்கு பெரிய சம்பவம் நடந்திருக்கியா. இது எப்படியா பாக்குறீங்க நீங்க? இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஆன்மீக மடங்கள் அத்தனையுமே பாலியல் மடங்கள். ஐயோ, நீங்க அந்த மடங்கள் ஆன்மீகத்துக்காக ஆரம்பிக்கப்படல, எல்லாமே பாலியல் ரீதியான மடங்கள். இங்க ஒரு 2000 வருட காலமாகவே இந்த இந்து மதம் என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. என்ன செய்? கடமையை மட்டும் செய், பலனை எதிர்பார்க்காது. இதுதான் பகவத்கீதை சொல்லுவது. கம்யூனிசம் என்ன சொல்லுது? உன்னுடைய உழைப்பினுடைய வியர்வை சிந்து, அந்த வியர்வை காய்வதற்குள் உன்னுடைய கூலியை வாங்கிக்காங்க, ஊதிய வாங்கிக்க. இது கம்யூனிசம், இது ஆன்மீகம். நீங்க ஒரு மன்னன் மீது வெறுப்பு அடைந்த மக்கள் புரட்சி பண்ணிடுவான். என்ன பண்ணிடுவான்? புரட்சி. அரண்மனையை துவாபசம் பண்ணிடுவான். அதான் பிரெஞ்சு புரட்சி. பிரெஞ்சுல மக்கள்லாம் வறுமையில கிடக்குறான். பாரிஸ் நாடு பூரா எல்லாம் போய் அந்த 14ஆம் லூயி பொண்டாடிட்டு போய் சொல்றான், எங்களுக்கு சோறே கிடைக்கல, கஷ்டமா இருக்கு, ரொட்டி துண்டு. இங்க நம்ம ஊர்ல சோறு மாதிரி அங்க ரொட்டி துண்டு. அப்ப அந்த அம்மா சொல்றா, கேக் சாப்பிடுங்க. சோறே கிடைக்கலன்னா பிரியாணியை சாப்பிடு. இப்படி சொன்ன உடனே அந்த மக்கள் என்ன பண்ணா, பொங்கி எழுந்தான். மக்களை புரட்சி. ஆமா, பொங்கி எழுந்து 14ஆம் லூயியுடைய அரண்மனை தரைமட்டமாக்கப்பட்டது, துவம்சமாக்கப்பட்டது. பாரிஸ் சிறை முழுக்க உடைக்கப்பட்டது. அத்தனை பேரும் வெளியே கொண்டு வந்தா யாரு? மக்கள். இதுதான் புரட்சி. இப்போ வீரேந்திர ஹெக்டே உடைய மடம் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கணும். அதுதான் மக்கள் புரட்சி. நீங்க 1 லட்சம் பேர் போனா 1 லட்சம் பேர் ஜெயில் அடைச்சிருவீங்களா? வாய்ப்பு இல்லையா? 50,000 போனா 50,000 பேர் ஜெயில் அடைச்சிருவீங்களா? இந்த சிறைச்சாலை எதுக்காக கட்டப்பட்டிருக்கு? குற்றவாளிகளுக்காக கட்டப்பட்டிருக்கு. குற்றவாளிகளை காப்பாற்றுவர்கள் கட்டப்படல. இப்போ நீங்க சித்தாராமையா அங்க CM,
வீரேந்திர ஹெக்டே காலில் போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. பிரதமர் மோடி போய் ஆசீர்வாதம் வாங்குறாரு. அவரே இப்போ பிஜேபி உடைய ராஜ்யசபா எம்பி ஒரு 100 கோடி ரூபாய் கொடுத்து ராஜ்யசபா எம்பி, RSS வரவேற்பு கமிட்டியில தலைவர். அப்ப இவர்கிட்ட போய் சட்டம், அவருக்கு சட்டம், அவர் குடும்பத்துக்கு இந்திய தண்டனை சட்டம் செல்லுபடியாகாது. சட்டம் யாருக்கு இருக்குன்னா ஏழவாளைகள். நீங்க ஒரு மருத்துவ கல்லூரி மாணவிய கூட்டிட்டு போய் ரேப் பண்ணி மூஞ்சியில ஆசிட்டை ஊத்தி எப்படி கொலை பண்றான் பாருங்க. பேப்பரை சுத்தி ஆசிட்டை கொலை பண்ணி துப்புரவு பணியாளர் கூட பாடிய இங்க நேத்ராவதி ஆத்துல புதைச்சாதான் அந்த மண்ணு சீக்கிரம் அந்த பாடியை அரிச்சு எடுத்துருமா. அதுவும் டீசல் ஊத்தி எரிச்சிருக்காங்க. அப்போ இது ஒரு 25 ஆண்டு காலமா நடக்குதுன்னா கர்நாடகாவுல சட்டம் ஒழுங்கு, போலீஸ், நீதிமன்றம், சட்டம், முதலமைச்சர் எதுவுமே அங்க வேலை செய்யல. ஒரு பிஜேபி ஆளுகின்ற அரசு, காங்கிரஸ் தொட முடியாதே. அப்படியா? முடியவே முடியலையே. ஏன்னா இப்ப இவர் முதலமைச்சர் ஆவதற்கு யாரு, தேவகவுடா பிரதமர் ஆவதற்கு, தேவகவுடா மகன் குமாரசாமி முதலமைச்சர் ஆவதற்கு, சிவகுமார் துணை முதலமைச்சர் ஆவதற்கு, டெப்டி சிஎம் ஆவதற்கு, சித்தாராமையா முதலமைச்சர் ஆவதற்கு ஹெக்டே வீரேந்திர ஹெக்டே உடைய பல 1000 கோடி செலவு பண்ணப்படுது. பல 1000 கோடி எலெக்ஷன் செலவு பண்ணப்படுது. இவர்களை பயிற்சி கொண்டா முதலமைச்சராக முடியாது. யாரு? வீரேந்திர ஹெக்டேவை பயிற்சி கொண்டால் சிவகுமார் துணை முதலமைச்சராக முடியாது, ஆட்சி நடத்த முடியாது. அப்போ ஆட்சி யாருக்கு இருக்குன்னா சமூக விரோதிகள்கிட்ட இருந்து. இப்ப அவன் மைக்ரோ பைனான்ஸ் நடத்துறான், கர்நாடகா முழுக்க காலேஜ் நடத்துறான், மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாமே. நீங்க அந்த மாவட்டத்துல கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷன் வராது. எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வரும்? அவர்கள் டிஎஸ் தான், தர்மஸ்தலா ரிஜிஸ்ட்ரேஷன் வரும்னா அப்போ ஐயா அவன் தனி ஒரு நாடே நடத்துறாயா, தனி கவர்மெண்ட் வச்சு. அப்ப இந்த கவர்மெண்ட் பூரா செயலற்று போச்சு, வேடிக்கை பார்க்க. அப்ப காரணம் கேட்டீங்கன்னா சட்டம் யாருக்கு? ஏழை வாழைகளுக்கு தான் சட்டம். 4000 பெண்களை எந்த பிள்ளை பார்த்தாலும் சரி தூக்கிட்டு வந்து ரேப் பண்ணி விட்டா கூட பொழைச்சுக்குங்க. அத சித்திரவதை பண்ணி கொள்றானா மக்கள் இந்து மதத்தால் பாதிக்கப்பட்டு சொரணை இல்லாம போயிட்டான். கரெக்ட். நீங்க அத்தனை பேரும் கிளம்பி போயிருந்தான்னா என்ன இருக்கும்? வீரேந்திர ஹெக்டே உடைய வாரிசே எல்லாம் போயிருக்கு. ஒருத்தனைய சூடு சொரணை இல்லாமல் இந்த இந்து மதம் அப்படி உருவாக்கிருச்சு. நீங்க ஒரு செய்தி நான் படிச்சேன் போன வாரம், லண்டன்ல இருந்து ஒரு செய்தி. ஒரு அரபு நாட்டுல ஒரு நகைக்கடை அதிபரை கொன்னுட்டு கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். 5 பேர் ஒரே வாரத்துல 5 பேர் அதே நகைக்கடைக்கு முன்பு கிராண்ட்ல தூக்கில் போடப்பட்டார். அந்த நீதிமன்றம் கொடுக்கிற தண்டனை, சரியான தண்டனை. அப்போ இங்க வீரேந்திர ஹெக்டே பக்கத்துல யாரும் அந்த ஒரு மருத்துவ கல்லூரி மாணவியினுடைய தாய் நீதிமன்றத்துக்கு போறா, கோர்ட்டுக்கு போறா, போலீஸுக்கு போறா, எங்கேயுமே நீதி கிடைக்கலை. அவளை அடிச்சு அப்போ இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா வீரேந்திர ஹெக்டேவை மீறி ஏறக்குறைய ஒரு 100 சதுர கிலோமீட்டர் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் நார்த்து 400 கேரளா ஒழுங்கும் நடைமுறைக்கு இல்ல. நீங்க 3 பெண்களுடைய தந்தைமா, ஒருவர் கம்யூனிஸ்ட்காருடைய பிள்ளைய ரேப் பண்ணி கொண்டுட்டானுங்க. கம்யூனிஸ்ட் இத நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கணும், பேசல. யாருமே சட்டமன்றத்தில் பேசியிருக்கணும், பேசல. இதோட இப்ப கொடுமை என்னன்னா அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் எதுலையுமே வாய முடிட்டு இருக்கான். யூடியூப் பேசினா கூட அரசு பண்ணி உள்ள போட்டிருக்கான். எவனை அரசு பண்ணா அவனை விட்டுறாங்க. அப்போ இந்த 4000 கொலைகளுக்கும் யார் உடந்தைனா
காங்கிரஸும் பிஜேபியும் தான் உடந்தை, கூட்டு களவாணிகள். இவர்கள் 2 பேருமே அரசு இயந்திரத்தை இயங்க விடாமல் பண்ணிட்டான். நீங்க இப்போ நம்ம மயிலாடுதுறை சுந்தரேசன் அங்க அனுப்பியிருந்தா வீரேந்திர ஹெக்டே கையில விலங்கு போட்டு தெருவில் எடுத்துட்டு வந்திருப்பார். பொன்மாணிக்கு வேலை அங்க விட்டுருந்தா ஹெக்டே வீரேந்திர ஹெக்டே உடைய மகனை லாக்கப்ல கொண்டு பூட்டி வச்சிருப்பார். முடியாதுயா. ஏன்னா அவர் ராஜ்யசபா எம்பியா நாமினி பண்ணதே ராம்நாத் கோவிந்த் தான். எப்படியா தொட முடியும்? அப்போ குடியரசுத் தலைவர்ல இருந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த பேரும் காலில் விழுந்து நடக்கும் போது எப்படியா பண்ண முடியும்? அவன் 400 இல்லை பல. ஏங்க இது ஒரு நாடா? இது ஜனநாயகமா? காரி துப்ப மாட்டானா மற்ற நாட்டுக்கார? இங்க பணம் வைத்திருப்பவர்களுக்கான அரசை நீங்களே டிக்ளேர் பண்ணீங்க. எலெக்ஷனே தேவையில்லை, தேர்தலே தேவையில்லை. ஐயா நீங்க நாங்க விட்டுலாமே. அதாவது பண்ணையாறு மக்கள் அடிமை, அவ்வளவுதான். வீரேந்திர ஹெக்டே என்ற ஒரு பெரிய பிரபு 5 லட்சம் கோடி சொத்து வச்சிருக்காரு. அவருக்கு மக்கள் எல்லாம் அடிமைகள். எதுக்கு ஜனநாயகம்? ஜனநாயகத்தை எடுத்துருங்க, சட்டமன்றத்தை கலைச்சிருங்க, அந்த தொகுதியில நாடாளுமன்றமே வேண்டாம். வீரேந்திர ஹெக்டே வந்து பள்ளி கல்லூரிகளை வச்சுக்கிறதுக்கு எதுக்குயா இது மாதிரி பாலியல் இது பண்ணதானே? ஆமாம். அதாவது விருப்பப்பட்ட பெண்களை நீங்க வீரேந்திர ஹெக்டே உடைய தம்பி 2-3 பேரு தம்பி பசங்க, இவர்களுக்கு உல்லாச விருந்து ஒரு பொழுதுபோலியா காலேஜுக்கு வருவான். எப்ப அந்த பிள்ளைய வர சொல், வரலையா தூக்கிட்டு வாங்கடா, அவ்வளவுதான். இப்போ இந்த செய்தி இந்திய அச்சு ஊடகங்கள் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு பாருங்க. பெங்களூர்ல எத்தனை சேனல் இருக்கு. நம்ம சன் டிவியினுடைய உதயா சேனல் தான் கர்நாடகாவில் நம்பர் 1. கர்நாடகாவில் நம்பர் 1. நம்ம கருணாநிதி குடும்பம் ஆசியாவோட பெரிய கோடீஸ்வரனாக மாறி தமிழ்நாட்டுல கூட அது நம்பர் 1 கிடையாது. உதயா சேனல் தான் நம்பர் 1. அதுல செய்தியே வரல. கர்நாடகாவில் கூடிய அச்சு ஊடகங்கள்ல செய்தியே வரல. இது இன்னைக்கு நேரத்தில் ஏறக்குறைய 30-35 ஆண்டு காலமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய கொலை. இது 400 இல்ல, ஒரு சைபர் சேர்த்துங்க, 4000 பெண்கள் கதற கற்பழிக்கப்பட்டு டீசல் ஊற்றி எரிக்கப்பட்டிருக்காங்க. 2 சுத்திகரிப்பு தொழிலாளிக்கு மனசாட்சி இப்பதான் உலுக்கி இருக்கு. இந்த முதலமைச்சர் மனசாட்சி இல்ல, நீதிமன்றங்களுக்கு மனசாட்சி இல்ல, டிஜிபிக்கு மனசாட்சி இல்ல, அரசியல் கட்சிகளுக்கு மனசாட்சி இல்ல, கம்யூனிஸ்டுகளுக்கு மனசாட்சி இல்ல, காங்கிரஸுக்கு இல்ல, பிஜேபிக்கு இல்ல. சுத்திகரிப்பு தொழிலாளி இருக்கான்ல, அவனுக்கு தான் மனசாட்சி உலுக்கி விட்டது. மனசாட்சி உள்ளே இருக்கக்கூடிய அந்த மனசாட்சி எழுந்து உறங்கி கொண்டு வந்த மனசாட்சி எழுந்த பிறகுதான் இன்னைக்கு உலகமே பத்திக்கிச்சு. அப்போ இந்தியா முழுக்க எத்தனை பேருக்கு மனசாட்சி எப்போ விழித்து கொள்ளும்? இந்த 4000 பெண்களுடைய வரலாறு எப்போ வரும்? இந்த கர்நாடகா மட்டும் இல்ல, நீங்க டெல்லியில இதே போல ஒன்று நடந்தது. டெல்லியில நீங்க ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரன் பெண்களை கடத்தி கொண்டு வந்து கற்பழிச்சு நீங்க சாக்கடைய தோண்டும் போது பல எலும்பு கூடு கிடந்தது. அப்பா டெல்லியில இப்படி காரணம் கேட்டீங்கன்னா, இவர்கள் பணம் படைத்தவர்கள் சட்டத்தை மதிப்பதில்லை, நீதிமன்றத்தை மதிப்பதில்லை. இவர்களை உடனே காப்பாற்ற யார் வந்துருவா? நீங்க ஒரு கொடுமை என்னன்னா, இந்த பாடி எடுக்கிறாங்கல்ல, நீங்க பாடி எடுக்கும்போது தடைய அறிவியல் துறை அதிகாரி ஒருத்தருமே போலியா. சித்தாராமையா அனுப்பல. ஆமா, சித்தாராமையா தான் அதுக்கு பொறுப்பு. முதலமைச்சர் யாரு? இப்போ இத்தனை 400 கொலை அல்ல, 4000 கொலை என்று பேசப்படுகிறது, நம்பப்படுகிறது, கூறப்படுகிறது. அவங்களுக்கே தெரியாது. ஆமா, ஆனா இது விசாரிக்கிறது யார் தெரியுமா? ஒரு ஏட்டையா, ஒரு எஸ்ஐ ஏட்டையாக பெரிய ஏட்டையா ப்ரமோஷனா எஸ்ஐயா இருப்பார்.
இது உடனே டிஜிபி களத்துல குதிச்சிருக்கும். அப்போ இந்த 4000 கொலைகளை 400 அல்ல 4000 கொலைகளை மறைப்பதற்கு சித்தாராமையாவே அரசே உடந்தையா இருக்கு. நீங்க ஒரு பெண்ணை கூட்டி போய் கற்பழிச்சு கொண்டு விட்டானுங்க. அந்த உயர் நீதிமன்றம் அந்த பெண் பேரை சொல்லி இந்த விசாரணையை பத்திரிகைகள், ஊடகங்கள், அச்சு ஊடகம், காட்சி ஊடகம் எதுவுமே இதை போடக்கூடாது அப்படின்னு யாரு தடை ஆணை கொடுக்குறா? உயர் நீதிமன்றம். கர்நாடக உயர் நீதிமன்றம் தடை கொடுக்குது. அப்போ இந்த 4000 இந்த உயிர்களுக்கு யார் பொறுப்பு? அரசு இயந்திரம் யாரை பார்த்து அஞ்சுது? வீரேந்திர ஹெக்டேவை பார்த்து அஞ்சுகிறது. இப்போ இந்த 4000 கொலைகள் தோண்ட எலும்பா வருது. நேத்ராவதி ஃபுல்லா புணமா இருக்கு. நேத்ராவதி கரை இப்போ மனித எலும்பு கூடுகளால் உயர்த்தப்படுகிறது. அது பெண்களுடைய இளம் வயது, அதாவது எந்த சுகத்தையும் அனுபவிக்காத பச்சிளம் குழந்தைகள், பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள், மருத்துவ கல்லூரி மாணவிகள், அப்பா அம்மா மனபூரம் தேடிட்டு இருக்கான். என்னடா ஒரு 2000 புகார் பதிவாயிருக்கணும்ல, காவல்துறை ஏன் பதிவு பண்ணல? சித்தாராமையாக்களும் சிவகுமார்களும் ரேவண்ணா குமாரசாமிகளும் தேவகவுடாகளும் யார் காலில் போய் விழுகிறாங்க? ஹெக்டே காலில் போய் விழுகிறான். அப்போ சட்டமே காலில் விழுகுது, முதலமைச்சரே காலில் விழுகிறார், பிரதமரே காலில் விழுகிறார். அப்ப அது மாரி யாருங்க நடவடிக்கை எடுப்பான்? இதுக்கு பேர் ஜனநாயக நாடா? இங்க மனித உரிமை இருக்கா? இங்க நீதிமன்றம் இருக்கா? சட்டம் இருக்கா? தமிழ்நாட்டுல ஜக்கியுடைய ஆசிரமம் சட்டவிரோதமாக கட்டப்பட்டது. ஒட்டுமொத்த மலையை அங்க இருக்கக்கூடிய ஆதி யோகி சிவனுடைய சிலை அல்ல, ஜக்கியுடைய சிலை. யாருடைய சிலை? ஜக்கியோட சிலை. அது தெரியாம பல பேர் கும்பிடுறான். ஜக்கி தான் தன்னுடைய சிலைய எல்லாம் 100 ஏக்கராவுல மிகப்பெரிய சிலைய கட்டி என்ன கும்பிடுகிறான் இருக்காரு. இந்த இந்து மதம் வேற எதுவுமே இல்லை. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. கர்நாடகாவுல வீரேந்திர ஹெக்டே, இங்க ஜக்கிவாசு, இப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா ராம்தேவ், யூபியில யோகி ஆதித்யநாத், இப்படி பூரா காவிகள் பூரா. நீங்க பழைய வரலாறு பாத்தீங்கன்னா அரச ஆட்சி செய்வான். அரச ஆட்சி செய்யும் போது அங்க பெரிய அநியாயம் நடக்கும். இந்த மக்கள் பூரா குதித்து எழுந்து விடக்கூடாது என்பதனால அந்த அரசனுடைய தம்பி சாமியாரா இருப்பான். அவன் என்ன உடையில இருப்பாரு? காவி உடையில இருப்பாரு. அப்போ அங்க மக்கள் பூராம கோபப்பட்டு ஆட்சியை கவிழ்த்துருவான், புரட்சி பண்ணிடுவான் என்பதனால அவர்களை பூரா எங்க பக்கம் எங்க திருப்பி விட்டுருவான்? ஆன்மீக பக்கம் திருப்பி விட்டுருவான், சாமியார் பக்கம். இதேதான் இன்னைக்கு நடக்குதுங்க இல்லையா? இப்ப அந்த ஸ்கூல் பிள்ளைங்களோட விட்டு வைக்கலையா பாருங்க. அந்த ஒரு அதாவது குணத்தை புதைச்சவன் சொல்றான், ஏங்க ஸ்கூலு பிள்ளைய அடக்கம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பேக்கையும் தூக்கி அடக்கம் பண்ண என்னையா? அப்போ என்ன மனநிலை? இந்த நாட்டுல இது அத்தனைக்கும் காரணம் சித்தாராமையாவும் மோடி இருந்தாங்க. வேற யாரையும் குறை சொல்லக்கூடாது. இவர் இன்னைக்கு வரைக்கும் சித்தாராமையா பயந்துட்டு இருக்காரு, சிவகுமார் பயந்துட்டு இருக்காரு. இவ்வளவு இஷ்யூ பெருசானது. ஒரு ஏட்டையை அனுப்பி விசாரிக்க சொன்னா ஏட்டையா எஸ்ஐ என்னங்க வித்தியாசம்? இந்த அந்த வழக்கை நீதிமன்றத்துல தண்டனை கொடுக்கக்கூடிய எந்த அதிகாரியும் போய் ஆவணங்களை பத்திரப்படுத்தவே இல்லையே, சாட்சிகளை சேகரிக்கவே இல்லையே. அப்போ என் மேல நடவடிக்கை எடுத்து உன்னை கவுத்துருவேன். யார் சொல்லியிருப்பா? வீரேந்திர ஹெக்டே யாரு சொல்லியிருப்பாரு? என்ன எப்படியா காப்பாத்து, ஒரே போன், அவ்வளவுதான். உனக்கு ஒரு 50,000 கோடி சுவிஸ் பேங்க்ல போட்டாங்க. எங்க சுவிஸ் பேங்க்ல 50,000 கோடி போட்டாங்க. என்கிட்ட 5 லட்சம் கோடி இருக்கு. 50,000 கோடி உனக்கு, 50,000 கோடி சிவகுமாருக்கு 50,000 கோடி போட்டா என்ன காப்பாத்து? இதுதான் டீலிங் நடந்திருக்கான். இதை சொன்னா நம்மளை பிடிச்சி உள்ள போட்டுருவானுங்க. உள்ள போற தயாரா இருக்கான். கர்நாடகா ஜெயிலுக்கு போற தயாரா இருக்கான்.
அதுவும் பாத்தீங்கன்னா இளம் வயசுதான் பாக்குறாங்க நம்பி. அதாவது 22 அதாவது பண திமிரு வந்தா என்ன வரும், அடுத்தவன் வீட்டு இளம் பெண்களோட தான் செக்ஸ் வச்சுக்கணும்னு வெறி வரும். இது யாருக்கு? பண திமிரு போராளிகளுக்கு. அப்போ இந்த போராளிகள் இந்த நாட்டில் உருவாகாம போவதற்கு காரணமே இந்த இந்து மதம் தான். கடமை செய் பலனை எதிர்பார்க்காத. நீங்க எனக்கு ஒரு 1980களில் நான் திருப்பூர்ல நிறைய எனக்கு இந்த பனியன் கம்பெனி முதலாளிகள் நிறைய நண்பர்கள். அப்போ இந்தியா முழுக்க இந்த உள்ளாடை பூராமே திருப்பூர் தான் தயார் பண்ணுவான். இந்த வெள்ளை பனியன், ஜட்டி, இப்படி எல்லாமே. அப்போ எனக்கு ஒரு நண்பர் சொன்னாரு, ஆந்திராவுடைய அப்போ ஒருங்கிணைந்த ஆந்திரா, ஒட்டுமொத்த ஆந்திராவுக்குமான பனியன் மார்க்கெட்டு திருப்பூர்ல தான் போகும். அப்ப இந்த வசூலுக்கு போறாங்கல்ல, திருப்பூர்லேருந்து போகிற அந்த பனியன் வியாபாரிகள் ஒரு பெரிய ஒரு ஊர் இருக்கும். அதாவது கிராமம் இல்லாமல் நகரமும் இல்லாமல் இருக்கும். அந்த ஊர்ல வந்து ஒரு 10,000 பேர் இருப்பான். அந்த விவசாயிகளுக்கு தேவையான உடை எல்லாம் திருப்பூர்ல தான் போகும். அப்போ அந்த காலத்திலேயே அம்பாசிடர் கார்ல போவாங்க வசூலுக்கு. போய் அங்க தங்குனா யாருடைய கெஸ்ட் ஹவுஸ்ல, அந்த பனியன ஜவுளிக்கடை முதலாளியோட கெஸ்ட் ஹவுஸ். ஏன்னா ஊர்ல பஸ் வச்சிருந்தா பெரிய கோடீஸ்வரன், சினிமா தியேட்டர் டூரிங் டாக்ஸ் வச்சிருந்தா பெரிய கோடீஸ்வரன், அடுத்து ஜவுளி கடை. சரியா? அப்போ அங்க தங்குனா அன்னைக்கு இரவுக்கு ஒரு 18 வயசு பொண்ணு விருந்துக்கு வருமா. அடப்பாவத்தை நேரடியா நான் கேள்விப்பட்டதுங்க. ஆமா, அந்த பொண்ணை தொடலைனா அழுகுமா. உங்கள்கிட்ட நான் படுத்தே ஆகணும், கருப்பை இழந்தே ஆகணும், இல்லைன்னா எங்க முதலாளி அடிப்பா சாட்டையில. ஏன்டி நீ அவங்கள்ட்ட போய் சொன்னபடி கேட்கலையா? ஏன் அவனை சொல்லாம விட்டான்? அப்ப நீயே அவன் சொன்னபடி கேட்கல. நிர்வாணமா ஆகணும். அந்த பெண்ணு இந்த பனியன் இருந்து போற நபர்களுக்கு விருந்தாக்கணும், இரவு முழுக்க விருந்தாக்கணும். இந்த கொடுமையை ஒழிப்பதற்காகத்தான் ஆந்திராவுடைய அடர்ந்த காடுகளில நக்சல் பாதிப்பு இயக்கம் வளருது. உரிமைக்காக. புரியுதா உங்களுக்கு? நீங்க தமிழ்நாட்டுல இதே போன்று பண்ணையார்கள் இருந்தான். எங்க தஞ்சாவூர் பண்ணையார்கள். நீங்க மாப்பிள்ளை விருந்துன்னு அதுக்கு பேர் கேள்விப்பட்டிருக்காங்க. மாப்பிள்ளை விருந்துன்னு பேர். திருமணம் முதலிரவு யாரோட நடக்கும்? பண்ணையாரோட நடக்கும். அதுக்கு பேர் தான் மாப்பிள்ளை விருந்து. இத கீழத்தஞ்சை மாவட்டங்கள்ல திராவிட இயக்கம், நான் சொல்றது வீரமணி திராவிட இயக்கம் இல்ல, பெரியார் இருந்த கால திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்டுகள் தான் ஒழிச்சான். அதேதான் இப்போ வீரேந்திர கேட்டா டெய்லி மாப்பிள்ளை விருந்து. அப்ப அங்க கம்யூனிஸ்டுகள் இல்லை, புரட்சியாளர்கள் இல்லை, சிந்தனையாளர்கள் இல்லை, காங்கிரஸும் பிஜேபி தான் இருக்கான். இவன் 2 பேரும் இந்து மத குப்பைகளை உள்வாங்கி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இருக்கக்கூடிய அசிங்கம் பிடித்த ஒரு அதிகார மையம். 400 பேரை காணங்களாம். 400 இதையுமே நொறுங்கி போகுது. 17 வயசு பிள்ளைய புத்தக பையோடு எரித்த அந்த சுத்திகரிப்பு தொழிலாளி மனசாட்சி 25 வருஷம் கழிச்சு விழித்து கொண்டது பிறகு சட்டமும் ஜனநாயகமும் நீதிமன்றங்களும் அரசியல் அமைப்பு சட்டமும் இப்போ அவனுக்கு பின்னாடி போகுது. அப்போ எத்தனை சுத்திகரிப்பு தொழிலாளியுடைய மனசாட்சி உறங்கி கொண்டு இருக்கிறது? எத்தனை 4400 பெண்கள் உடைய மரணம் புத்தக பையோடு புதைக்கப்பட்டது. இங்க அடையாளம் தெரியாம உள்ள கிடக்குன்னு தெரியல. அப்போ இங்க குப்பையே எது? இந்த இந்து மத குப்பை தான். ஒரு 200-300 வழக்கு ஒரே நேரத்தில் ஹைகோர்ட்டுக்கு போயிருந்தா என்ன இருக்கும்? 200 பேர் ஒட்டுமொத்தமாக ஒண்ணு சேர்ந்து நீதிமன்றத்துக்கு போயிருந்தா என்ன இருக்கும்? ஹைகோர்ட் வாசல்ல போய் நில்ல 200 பேரு 400 பேரு என் பிள்ளைய காணானா உயர் நீதிமன்ற நீதிபதி என்னையா 400 பேர் பிள்ளைய காண வந்திருக்கா?
என்ன ஆச்சு? சீதாராமையா என்ன ஆனாரு? குமாரசாமி என்ன ஆனா? என்ன நடக்குது? சிவகுமார் என்ன ஆனாரு? முதலாளிகள், ஊடக முதலாளிகள் பூராம வீரேந்திர ஹெக்டே லட்சங்களை வீசி எறிவானாம், கோடிகளை வீசி எறிவானாம். அவனுடைய மூட்ஸ்காலை நக்குகிறவன் தான் அங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு வரை செய்தி வரலையே. அப்போ ஒரே நேரத்தில் 2025 14 வரைக்குமே நீங்க 400 பெண்கள் அரசு சொல்றது போல ஒரு சைபரை குறைச்சுக்குவான், ஒரு சைபரை குறைச்சுக்குவான். 400 பேர் புயலை செத்து போயிட்டான்னா நீங்க 4 பேரும் சொல்லுவான். சேதத்தை எப்பவுமே மனித, ஏன்னா நீங்க நம்ம 2016 ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கும் போது வெள்ளம் வந்து செத்து போனவங்க செம்பரம்பாக ஏறி 200 பேர் செம்பரம்பாக ஏறி நிறைஞ்சு உடைய போது முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து உத்தரவே வரல. பிடபிள்யூ அதிகாரிகள் முதலமைச்சர் அலுவலகத்துல கேட்கறான், முதலமைச்சரே என்ன பண்ணிட்டு இருக்கு? சாப்பிட்டுட்டு இருக்கு. என்ன சாப்பிட்டுட்டு இருக்கு? நீங்களே அது டீயா கூட இருக்கலாம், வேற ஏதாவது கூட இருக்கலாம். சாப்பிட்டுட்டு எப்ப விடியுது எப்ப இருட்டுதுன்னு தெரியல. நாய் செத்தா அந்த அம்மா டெல்லியில இருந்து முதலமைச்சர் மாநாட்டை கேன்சல் பண்ணிட்டு நாய் செத்துக்கு இங்க வந்துடுது. யாரு? இதான் புரட்சி தலைவி. புரட்சிகள் இங்க புரட்சியை கேவலப்படுத்துற பயலுங்க நம்ம தமிழை. அப்போ செம்பரம்பாக ஏரியில் 200 பேர் செத்து போயிட்டான். மனித தவறு. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை திறந்து விட்டா தண்ணி கொஞ்சமா போயிருக்கும். டேம் உடையுதுன்னு அங்க இருக்கிற வாட்ச்மேனை திறந்து விட்டான். முதலமைச்சராவது பயிராது பழைய திறந்து விடியா பாவியா 200 பேர் செத்து போயிட்டான். எவ்வளவு பெரிய. அப்போ இதுதான் இந்த தமிழ்நாடு இந்தியாவுடைய பெடரல் சட்டம். இந்த மக்கள் அறியாமல் இருக்கு. ஜெயலலிதா வீட்டுக்கு 1000 பேர் திரண்டு போயிருந்தா போலீஸ் தட்டிட்டு துப்பாக்கி நடக்கட்டுமே. ஜெயலலிதாவை யார் திருத்துவது? சசிகலாவை யார் திருத்துவது? மக்களுடைய வரி கொடுத்ததான் நீ கும்பலம் போடுற. நீங்க தர்மசாலால பாதிக்கப்பட்ட 400 பேருக்கு குடும்பம் 5 பேர் இருப்பான். எவ்வளவு வச்சு 4 5 20 2000 பேரு. 2000 பேர் சொந்தக்காரர் 2000 பேர் இருப்பான். 5000 பேர் போனா 5000 பேர் போய் தர்மசாலாவை தரப்பட்ட பண்ணிருக்க முடியாதா? எத்தனை ராணுவத்தை வச்சிருப்ப, எத்தனை போலீஸை வச்சிருப்ப, எத்தனை விமானப்படையை வச்சிருப்ப, எத்தனை சித்தாராமையை வச்சிருப்ப, எத்தனை சிவகுமாரை வச்சிருப்ப, எத்தனை ரேவண்ணா வச்சிருப்ப. 5000 பேர் சாவ போய். அதான்டா மக்கள் புரட்சி. சீனாவில் தான் நடந்தது, ரஷ்யாவில் தான் நடந்தது, பாரிஸ்ல தான் நடந்தது, கியூபால தான் நடந்தது. ஆனா இந்தியாவில் நடக்குமா? எப்படி நடக்கும்? 500 ரூபா ஓட்டுக்கு, ஓல்டு மங்கு குவார்டரு, காக்கா பிரியாணி. எப்படி நடக்கும்? இவனுக்கு அரசியலே தெரியல, அறிவே இல்லை, சுய அறிவே இல்லை. சுய அறிவு இருக்கிற 30% ஓட்டே போடுறது இல்லை. மீதி பூரா 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு ஜிபே நம்பரை கூட அனுப்புறான். வரப்போற தேர்தல் அதான் நடக்க ஜிபே நம்பர் அனுப்புறான். அப்போ இங்க எங்க புரட்சி நடக்கும்? இங்க மக்கள் எழுச்சி எங்க நடக்கும்? கம்யூனிஸ்ட் கட்சிக்கான திமுக கட்டிங் வாங்கிட்டு இருக்கான். யாரு? சிபிஐ சிபிஎம் என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்திய அளவுலயே இங்கிருந்து 4 சீட்டு போகுது, கேரளாவில் 1 சீட். இந்திய அளவுல 5 சீட்டு தான் கம்யூனிஸ்டுகளுக்கு. கம்யூனிஸ்ட் எப்படி ஆயிட்டான்? திமுகவுடைய துணை அமைப்பு ஆயிட்டான். அதுக்கு ஒரு சேப்பு கொடி வேணும், அதுக்கு ஆயிட்டான். அப்போ இந்த மக்களிடம் புரட்சிகர கருத்துக்களோ எண்ணங்களோ போராட்ட குணங்களோ அத்தனையும் அழிஞ்சு போச்சு. அதனுடைய விளைவுதான் வீரேந்திர ஹெக்டே குடும்பம் கொடுமையா இருங்க. கல்லூரி பார்த்த வர பிள்ளைய நீங்க இதை அப்படியே நிறுத்துங்க. தமிழ்நாட்டில் பல தனியார் கல்லூரிகளில் பல கல்லூரி பெண்கள் மாடியிலிருந்து குடித்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஸ்ரீமதி எல்லாம் கொஞ்சம் ஸ்ரீமதி எப்படியா? பல ஸ்ரீமதி வழக்கு நீங்க கதற கற்பழிக்கப்பட்டால் இந்த அரசாங்கமே அது மூடி மறைக்குது. இங்க அங்க வழக்கு, அங்க சீதாராமையா, இங்க யாரு? முக ஐயா ஸ்டாலின்.
அப்போ இங்க ஒரு ஸ்ரீமதி, அங்க ஒரு பத்மஜா, சௌதன்யா, 3 பேர் அப்பா தான் போராடுறான். அப்போ இங்க என்னன்னா மக்களிடம் எழுச்சி வராமல், புரட்சி வராமல், போராட்ட குணம் வராமல் இந்த சமூகத்துல மாற்றமே கிடையாது. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத, வேலை செய், கூலி எதிர்பார்க்காத, பெருமா கோயில் பொங்கல் தரம் வாங்கி சாப்பிட்டு 90 போச்சுட்டு போயிட்டே சூடு சொரண உணர்ச்சி கோபம் இல்லைன்னா இந்த நாட்டை எத்தனை பெரியார்கள் வருவது, எத்தனை பெரியார் வருவது, அம்பேத்கர் வருவது, எத்தனை ரெட்டமலை சீனிவாசன் கக்கன் வருவது, காமராஜ் வருவது. இப்ப காமராஜருக்கு ஏசி போட்டு கொடுத்தாருன்னு பேசிட்டு இருக்கானுங்க. காமராஜ் ஏசியில பிறந்து ஏசியிலே வளர்ந்தாரு. இப்படியெல்லாம் எடப்பாடி அம்மா குறை மாசம் பெற்று போட்டாரு எடப்பாடிய, ராஜா சொல்றாரு. இப்படியெல்லாம் சொல்லி திமுக ஐஸ் வச்சாதான் எம்பி பதவி தக்க வைக்கப்பட முடியும். சபரீசனுக்கு கள்ளப்பணத்துல 1500 கோடி கொடுத்தாதான் ராஜா ஊட்டியில எம்பி ஆக முடியும். மீண்டும் திருச்சி சிவா டெல்லியில நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக முடியும். சிவா வீட்டுல பிஜேபி பெண் எம்பி ஆண் எம்பி எல்லாம் குடி கூத்து குத்தாட்டம் கும்மாளம் எங்க டெல்லியில. இவரு திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை பாசாலை யாரு, திருச்சி சிவா. டெல்லியில பாத்தீங்கன்னா பிஜேபி பெண் எம்பிகள் தான் அங்க வருவாங்க. மது பார்ட்டி, மது முடிஞ்ச பிறகு விருந்து பார்ட்டி. சசிகலா புஷ்பா ஒரே அறை பாத்தீங்களா, அந்த மாதிரி புள்ளே அடிக்குது. அந்த படத்தை பார்த்தேன் நான் நக்கீரங்கள. புள்ளடிப்பவர் முழு எம்பி, ஆப்படிப்பவர் அரை ராஜ்யசபா எம்பி, இப்படி ஓடிட்டு இருக்கு. ஆக இந்த நமக்கு வீரேந்திர ஹெக்டே உடைய நிர்வாகம் 5 லட்சம் கோடிக்கு அத்தனை அதிகார மையங்களும் அடிபணிந்து நீங்க இந்த வழக்கு காப்பாற்றப்படும். இந்த வீரேந்திர ஹெக்டே குடும்பம் எந்த பிசிறும் இல்லாமல் பாதுகாக்கப்படும். இந்திய ஜனநாயகம் பலவீனமாக்கப்படும், இந்திய அரசியல் சட்டம் பலவீனமாக்கப்படும், நீதிமன்றம் பலவீனமாக்கப்படும், காவல்துறை பலவீனமாக்கப்படும். இதுக்கெல்லாம் காரணம் அரசியல்வாதி தான். சித்தாராமையாவும் சிவகுமாரும் தேவகவுடா பையன் குமாரசாமி தேவண்ணாவும் பிரிட்ஜ் தேவண்ணாவும் பிரிட்ஜுகளுக்கு வேலை கேட்டு வருகிற பெண்களை அந்த புறத்தில் படுக்கைக்கு அழைத்து கொண்டு போவதுதான் அரசியல். யாருடைய அரசியல்? தேவகவுடா குடும்ப அரசியல். முன்னாள் பிரதமருடைய குடும்பம். அந்த முன்னாள் பிரதமரை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தான் அவரை மூப்பனார காலி பண்ணி அவரை பிரதமராக்கி காவிரி வராமல் பார்த்து கொண்ட ஆளுதான் கருணாநிதி. இவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு. கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம், ஏதாவது நீதி கிடைக்குதானா. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். பொழுதுபோலியா காலேஜுக்கு வருவான், எப்ப அந்த பிள்ளைய வர சொல். வீரேந்திர ஹெக்டே உடைய மடம் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கணும். கதற கற்பழிக்கப்பட்டு டீசல் ஊற்றி எரிக்கப்பட்டிருக்காங்க. 2 சுத்திகரிப்பு தொழிலாளிக்கு மனசாட்சி பத்தான் உலுக்கி இருக்கு. முதலமைச்சரே காலில் விழுகிறார், பிரதமரே காலில் விழுகிறார். அப்ப அது மாரி யாருங்க நடவடிக்கை எடுப்பான்? இதுக்கு பேர் ஜனநாயக நாடா? பண திமிரு வந்தா என்ன வரும்? அடுத்தவன் வீட்டு இளம் பெண்களோட தான் செக்ஸ் வச்சுக்கணும்னு வெறி வரும். இது எந்த பிள்ளை பார்த்தாலும் சரி, தூக்கிட்டு வந்து ரேப் பண்ணி விட்டா கூட பொழைச்சுக்குங்க. அத சித்திரவதை பண்ணி கொள்றான்னா இங்க நேத்திராவதி ஆத்துல புதைச்சாதான் அந்த மண்ணு சீக்கிரம் அந்த பாடி அரிச்சு எடுத்துருமா. அதுவும் டீசல் ஊத்தி எரிச்சிருக்காங்க. அப்போ வீரேந்திர ஹெக்டேவை பகைத்து கொண்டால் சிவகுமார துணை முதலமைச்சராக முடியாது, ஆட்சி நடத்த முடியாது. கூட்டு களவாணிகள் காங்கிரஸும் பிஜேபியும் தான் உடம்பு. வீரேந்திர ஹெக்டே யாரு சொல்லிருப்பாரு, என்ன எப்படியா காப்பாத்து, ஒரே போன் அவ்வளவுதான். உனக்கு ஒரு 50,000 கோடி சுவிஸ் பேங்க்ல போட்டாங்க. எங்க பிஜேபி உடைய ராஜ்யசபா எம்பி 100 கோடி ரூபாய் கொடுத்து ராஜ்யசபா எம்பி. RSS வரவேற்பு கமிட்டியில தலைவர். நாடா இது ஜனநாயகமா
காரி துப்ப மாட்டானா மற்ற நாட்டுக்கார? ஒரு 25 ஆண்டு காலமா நடக்குதுன்னா கர்நாடகாவுல சட்ட ஒழுங்கு, போலீஸ், நீதிமன்றம், சட்டம், முதலமைச்சர் எதுவுமே. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டுல ஒரு ஈசா யோக மையம், அதுல வந்து ஏகப்பட்ட பெண்கள், குறிப்பா சிறுமிகளை பாதிக்கப்படுற சொல்லி நம்ம பேசியிருந்தோம் ஐயா கடந்த இன்டர்வியூலாம். அதை தாண்டி ஒரு 500 மடங்கு ஒரு சம்பவம் வந்து இப்ப இங்க இத பக்கத்துல இருக்க வீரேந்திர ஹெக்டே அவர் இருக்கிற அந்த தர்மஸ்தலா அந்த கோயில்ல, மஞ்சுநாதர் கோயில்ல ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஈசா யோகம் மையம் கிட்டத்தட்ட ஒரு 500-1000 மடங்கு பெரிய சம்பவம் நடந்திருக்கியா. இது எப்படியா பாக்குறீங்க நீங்க? இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஆன்மீக மடங்கள் அத்தனையுமே பாலியல் மடங்கள். ஐயோ, நீங்க அந்த மடங்கள் ஆன்மீகத்துக்காக ஆரம்பிக்கப்படல, எல்லாமே பாலியல் ரீதியான மடங்கள். இங்க ஒரு 2000 வருட காலமாகவே இந்த இந்து மதம் என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. என்ன செய்? கடமையை மட்டும் செய், பலனை எதிர்பார்க்காது. இதுதான் பகவத்கீதை சொல்லுவது. கம்யூனிசம் என்ன சொல்லுது? உன்னுடைய உழைப்பினுடைய வியர்வை சிந்து, அந்த வியர்வை காய்வதற்குள் உன்னுடைய கூலியை வாங்கிக்காங்க, ஊதிய வாங்கிக்க. இது கம்யூனிசம், இது ஆன்மீகம். நீங்க ஒரு மன்னன் மீது வெறுப்பு அடைந்த மக்கள் புரட்சி பண்ணிடுவான். என்ன பண்ணிடுவான்? புரட்சி. அரண்மனையை துவாபசம் பண்ணிடுவான். அதான் பிரெஞ்சு புரட்சி. பிரெஞ்சுல மக்கள்லாம் வறுமையில கிடக்குறான். பாரிஸ் நாடு பூரா எல்லாம் போய் அந்த 14ஆம் லூயி பொண்டாடிட்டு போய் சொல்றான், எங்களுக்கு சோறே கிடைக்கல, கஷ்டமா இருக்கு, ரொட்டி துண்டு. இங்க நம்ம ஊர்ல சோறு மாதிரி அங்க ரொட்டி துண்டு. அப்ப அந்த அம்மா சொல்றா, கேக் சாப்பிடுங்க, சோறே கிடைக்கலன்னா பிரியாணியை சாப்பிடு. இப்படி சொன்ன உடனே அந்த மக்கள் எழுதுமா பண்ணா, பொங்கி எழுந்தான் மக்களை புரட்சி. ஆமா, பொங்கி எழுந்து 14ஆம் லூயியுடைய அரண்மனை தரைமட்டமாக்கப்பட்டது, துவம்சமாக்கப்பட்டது. பாரிஸ் சிறை முழுக்க உடைக்கப்பட்டது. அத்தனை பேரும் வெளியே கொண்டு வந்தா யாரு? மக்கள். இதுதான் புரட்சி. இப்போ வீரேந்திர ஹெக்டே உடைய மடம் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கணும். அதுதான் மக்கள் புரட்சி. நீங்க 1 லட்சம் பேர் போனா 1 லட்சம் பேர் ஜெயில் அடைச்சிருவீங்களா? வாய்ப்பு இல்லையா? 50,000 போனா 50,000 பேர் ஜெயில் அடைச்சிருவீங்களா? இந்த சிறைச்சாலை எதுக்காக கட்டப்பட்டிருக்கு? குற்றவாளிகளுக்காக கட்டப்பட்டிருக்கு. குற்றவாளிகளை காப்பாற்றுவர்கள் கட்டப்படல. இப்போ நீங்க சித்தாராமையா அங்க சிஎம், வீரேந்திர ஹெக்டே காலில் போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. பிரதமர் மோடி போய் ஆசீர்வாதம் வாங்குறாரு. அவரே இப்போ பிஜேபி உடைய ராஜ்யசபா எம்பி, ஒரு 100 கோடி ரூபாய் கொடுத்து ராஜ்யசபா எம்பி, RSS வரவேற்பு கமிட்டியில தலைவர். அப்ப இவர்கிட்ட போய் சட்டம், அவருக்கு சட்டம், அவர் குடும்பத்துக்கு இந்திய தண்டனை சட்டம் செல்லுபடியாகாது. சட்டம் யாருக்கு இருக்குன்னா ஏழவாளைகள். நீங்க ஒரு மருத்துவ கல்லூரி மாணவிய கூட்டிட்டு போய் ரேப் பண்ணி மூஞ்சியில ஆசிட்டை ஊத்தி எப்படி கொலை பண்றான் பாருங்க. பேப்பரை சுத்தி ஆசிட்டை கொலை பண்ணி துப்புரவு பணியாளர் கூட பாடிய இங்க நேத்ராவதி ஆத்துல புதைச்சாதான் அந்த மண்ணு சீக்கிரம் அந்த பாடியை அரிச்சு எடுத்துருமா. அதுவும் டீசல் ஊத்தி எரிச்சிருக்காங்க. அப்போ இது ஒரு 25 ஆண்டு காலமா நடக்குதுன்னா கர்நாடகாவுல சட்ட ஒழுங்கு, போலீஸ், நீதிமன்றம், சட்டம், முதலமைச்சர் எதுவுமே அங்க வேலை செய்யல. ஒரு பிஜேபி ஆளுகின்ற அரசு, காங்கிரஸ் தொட முடியாதே. அப்படியா? முடியவே முடியலையே. ஏன்னா இப்ப இவர் முதலமைச்சர் ஆவதற்கு யாரு? தேவகவுடா பிரதமர் ஆவதற்கு, தேவகவுடா மகன் குமாரசாமி முதலமைச்சர் ஆவதற்கு, சிவகுமார் துணை முதலமைச்சர் ஆவதற்கு, டெப்டி சிஎம் ஆவதற்கு,
சித்தாராமையா முதலமைச்சர் ஆவதற்கு ஹெக்டே வீரேந்திர ஹெக்டே உடைய பல 1000 கோடி செலவு பண்ணப்படுது. பல 1000 கோடி எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் செலவு பண்ணப்படுது. இவர்களை பயிற்சி கொண்டா முதலமைச்சராக முடியாது. யாரு? வீரேந்திர ஹெக்டேவை பயிற்சி கொண்டா